கங்காதேவிங்கிற ராணிக்கு ஹீரோவுடைய தாத்தா சின்ன வயசா இருக்கும் போதே வசியம் மருந்து கொடுத்துறாரு. அதை பிரசாதம் நினைச்சு சாப்பிட்ட அந்த ராணியுமே இப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனுமே இப்ப அங்க இருக்க நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறான். இப்ப அரண்மனையில இருந்து இந்த ராணியுமே துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப அந்த ராணிக்கும் வயசாயிடுது, ஞாபக மருதி வருது. அதனால தாத்தாவை எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லி பேரங்கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுமே தேடி போறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட தாத்தா இறந்து போயிருப்பாரு. அந்த அரண்மனையை சேர்ந்த நபரோ இப்போ அவருடைய ஆன்மா அந்த அரண்மனையில இருக்கிற விஷயத்த சொல்றாரு. இப்ப ஹீரோவுமே அங்க வராரு. ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கிட்ட அவங்க தாத்தா 3 லட்சம் ரூபாய் சாகிறதுக்கு முன்னாடி ஏமாத்திருப்பாரு. இப்ப லவ்வருமே இந்த அரண்மனைக்கு தேடி வந்துடுறாங்க. அரண்மனைக்குள்ள வந்தவங்க இப்ப யாருமே வெளியே போக முடியாதபடி இப்ப அந்த தாத்தா பேயோ எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோவும் இங்க இருக்கிற பண நகையெல்லாம் பாட்டியோடது, அதனால அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்களால வெளியே போக முடியல. இப்போ ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிடுறாங்க. அவரும் ஹீரோவோட தாத்தா மந்திரத்தோட ஹலிசினேஷனை யூஸ் பண்ணி தான் இவங்க யாருமே வெளியே போக விடாம தடுக்கிறாரு. வெளியே போறதுக்கு ஒரே வழி அந்த பேய் தாத்தாவோடைய மைண்ட்ல மாட்டாம நம்மளா மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதனால ஹீரோவை ட்ரை பண்ண சொல்றாங்க. ஆனா ஹீரோ கண்ணை மூடினாலுமே அந்த தாத்தா பண்ண கொடூரமான கொலைங்களா தான் இவர் கண்ணு முன்னாடி வருது. அதனால பயப்படுறாரு. ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ப்ரொஃபஸரையும் அடிச்சு அரண்மனையை விட்டு துரத்தி விட்டுடுது. இது பத்தாதுன்னு 2 ஹீரோயினுமே ஹீரோ யாரை லவ் பண்றாருன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திருடன்களோட கேங் வருது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய திருடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா தாத்தா பேய் எல்லாரையும் சாகடிச்சிருப்பாரு. அதுக்காக இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாகடிக்கணும்னு சொல்லி அந்த கேங் லீடர் வரான். ஆனா இப்போ அந்த தாத்தா பேயோட ஆன்மா ஹீரோட உடம்புல வந்து அங்க இருக்கிற எல்லா திருடன்களோட கதையை முடிச்சிடறாரு. ஆக்சுவலா இவர் ஹீரோவை பிளான் பண்ணி தான் அரண்மனைக்கு வர வச்சிருப்பாரு. ஏன்னா பாட்டியோட உயிரை தீய சக்திக்கு காணிக்கையா கொடுத்து தான் ஒரு மறுஜென்மம் எடுக்க போறாராம். அதனால பாட்டிக்குமே இப்போ சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஹீரோ இப்போ வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஆனா பார்த்தா இப்ப திடீர்னு அரண்மனையிலேயே இருக்காரு. எல்லாமே தாத்தாவோட வேலையா தான் இருக்கும். இப்போ கோபப்படுற ஹீரோவும் உன்னுடைய ஆன்மா அந்த பொக்கிஷத்துல தானே இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நெருப்பு வைக்கிறாரு. நீ நெருப்பு வச்சது பணத்துக்கு இல்ல, உன்னுடைய பாட்டிக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலி இதுவுமே ஹலிசினேஷன் தான். ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ பாட்டியோட மைண்டோட கனெக்ட் ஆகுறாரு. பாட்டியுமே அவனை சும்மா விடாத அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்றாங்க. ராட்சச உருவத்துல இருக்க தாத்தா பேயுமே ஹீரோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாரு. ஆனா அவர் பாட்டியோட மைண்ட்ல தொடர்ந்து கனெக்ட் ஆகி இருக்கிறதால காளி அம்மாவுடைய சக்தி இப்போ ஹீரோக்கு கிடைக்குது. அவருமே இப்போ அந்த தாத்தா பேயை அழிச்சிடுறாரு.